சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சாதாரண பருப்பு ரசம் தான். அதே மணமாக சுவையாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 3 நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் கழுவின துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியை 4ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை மூடிக்கலாம். நெய் சேர்க்கும்போது இது ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா குழைவாகவே வெந்திருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம கீரி சேர்த்ததுனால தக்காளியில் இருக்கிற மேல் தூள் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்திருக்கு. இப்போது இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளோட வீடியோஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் இதுக்கு அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 10லேருந்து 12 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்து கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு தண்டோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகும் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து 1 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 பச்சை மிளகாய் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் தாளித்த பிறகு நம்ம அரைச்ச மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி சிம்பிளான ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். கொதித்த உடனேயே நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நுரைச்சி வரும்போது மேலே மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கமகம வாசனையோட பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காரசாரமாக சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் பீச் ஸ்டைலில் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். அது கூட சர்வ் பண்ணிக்கிறேன். கூடவே முட்டையும் வச்சு சர்வ் பண்ண செமையாக இருந்துச்சு. இந்த பீச் ஸ்டைல் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.